ஒரு முக்கியமான ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷம். என்னென்னு சொன்னால் இன்றைக்கு எல்லா ஊடகங்கள்லேயும் பெரிய ஒரு வதந்திகள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இதை காட்டுறேன். இதில் பாருங்க, லங்கா ஸ்ரீ என்ற ஊடகம், டிவி என்ற ஊடகம், நான் நினைக்கிறேன் வடிவ தெரியலன்னு நினைக்கிறேன். இதில் போட்டிருக்கு, திடீர் திருப்பம், எம்பி அர்ச்சுனாவுக்கு சிக்கல், கொழும்பு கோட்டை நீதிமன்றம் அதிரடி ஆணை என்று சொல்லி போட்டிருக்கணும். என்னன்னு சொன்னால் இல்லை, சிக்கல் என்றால் உண்மையாகவே நீதிமன்றம் ஒரு பிடி ஆணை ஒன்றை போட்டிருக்கு. அது உண்மையாக பலராலையும் விமர்சிக்கப்படுது. பலராலையும் நீதிமன்றத்தின் அந்த பிடி ஆணை விமர்சிக்கப்படுது. அதை விட பாராளுமன்றத்தில் இருக்கிற முழு எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கிறோம். எங்கட தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றும் குரல் கொடுக்கல. எதிர்கட்சின்றோன்னா நீங்கள் அவைய யோசிக்கூட, அவை ஆளுங்கட்சி, அவை எப்பவும் ஆளுங்கட்சியாக தான் இருப்பினோம். ஆனால் வெளியே தெரியாது. அதால் அவையே நாங்கள் இது செய்ய தேவையில்லை. எதிர்கட்சி தலைவர் உட்பட சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் எழும்பி தங்களுடைய கருத்துக்களை பாராளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறோம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தின்படி நீதிமன்றமா பாராளுமன்றமான்னு கேட்க ஒரு மக்கள் பிரதிநிதி பாராளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்றதுக்கு தான் அவருக்கு எந்த சட்டமும் அதை ஓவர்டேக் பண்ணிடலாது, எந்த சட்டமாக இருந்தாலும் பாராளுமன்ற அமர்வுகளை தடை செய்ய இயலாது என்றதுதான் அந்த அதுன்ற உண்மையான நிலவரம். இப்போ நான் பார்த்தேன்னா சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரன் கூட அவட முகநூல் பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினருடைய சிறப்புரிமை சம்பந்தமாக, அந்த நீதிமன்றங்களுடைய சட்டத்திட்டங்கள் சம்பந்தமாகவும் ஒரு பதிவை போட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்க உண்மையிலேயே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதியாக அந்த இடத்துல இருக்கிற நேரங்களில் இந்த நீதிமன்றங்கள் இப்படியான தீர்ப்புகளை வழங்குறதும் இப்படியான அச்சுறுத்தல்களை விடுறதும் ஒரு அரசியலாக தான் பார்க்கப்படுது. இன்றைக்கு என்பிபி அரசாங்கம் அவை பாராளுமன்ற தேர்தலுக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்குள்ளையும் வரையக்க சொல்லி கொண்டு வந்தது, நீதிமன்றங்களிலேயோ பாடசாலைகளிலேயோ அரசு திணைக்களங்களிலேயோ எங்களுடைய அரசியல் தலையீடுகள் இருக்காதுண்டு. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அடிப்படையில் இப்படியான விஷயங்கள் நடக்குது? அப்படின்னு சொன்னால் அரசியல் தலையீடுகள் இருக்காதுன்னு சொன்னால் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அது சம்பந்தமான கருத்து முரண்பாடுகள் வரைக்கும் ஆளுந்தரப்பும் அதுக்கு ஆதரவு வழங்கியிருக்கணும். ஆனால் ஆளுந்தரப்பும் முழுமையாக அதுக்கு எதிர்க்கினம், அதை பற்றி கணக்கெடுக்கல. சபாநாயகர் உட்பட இது உங்களுக்கு தெரியும், எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சொல்கிறார், இதுலேயே அதுக்கு ஒரு தீர்மானம் எடுங்கோ, அது தவறான முடிவுன்ற தீர்ப்பளித்து இப்போவே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்ல சபாநாயகர் அதை தட்டி கழிச்சு கொண்டு போகிறத நாங்கள் சிங்கள பாராளுமன்ற உரையில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையாகவே ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ளுங்க, இந்த வழக்கு இப்போ நான் கேட்குறேன் என்னன்னு சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுடைய இந்த வழக்கு என்ன வழக்குன்னு சொன்னால், ஒரு கொழும்பு கோட்டைக்கு முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் வைத்தியர் அர்ச்சுனா கலந்து கொண்டுட்டு வரைக்க ஒரு மஞ்சள் கோட்டுக்கு அந்த வாகனத்தை நிறுத்தினது என்ற சம்பந்தமான ஒரு வழக்கு தான். இப்போ சிந்திச்சு பாருங்க, ஒரு விஷயத்தை நாங்கள் வழங்கி கொள்ளணும். இன்றைக்கு 30-40 கோடி ஊழல் செய்த அரசியல்வாதி வைத்தியர்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கிறோம். அவையே இன்னும் கைது செய்யலை. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கிற மருந்தகத்தை எரித்து ஆதாரங்களை மறைத்த வைத்தியர் யாழ் போதன வைத்தியசாலையில் இருக்கிறார், அவரை இன்னும் கைது செய்யலை. விவசாயத்துறையில் கொள்ளையடித்த ஜிஏ கிளிநொச்சியில் இருக்கிறார், அவரை இன்னும் கைது செய்யலை. இதே இன்னும் அதிகமான ஊழல்களை செய்த அரசு அதிபர் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார், அவரை இன்னும் கைது செய்யலை. வங்கியில் கொள்ளையடித்த பெரிய பெரிய அமைச்சர்களாக இருந்தவர்கள் கொழும்பில் இருக்கணும், அவைகளுக்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கலை. அரச நிதியை தவறாக பயன்படுத்தின ரணில் விக்ரமசிங்கே இருக்கிறார், அவருக்கு இன்னும் தண்டனை வழங்கலை. ஆனால் ஒரு மஞ்சள் கோட்டில் வாகனத்தை நிப்பாட்டினதுக்கு அவருக்கு ஒரு வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கில் அரச வேலைக்கு இடையூறாக இருந்தது என்று சொல்லி போலீஸ்காரருக்கு ஆதரவான வழக்கை பதிவு செய்து அதுக்கு பிறகு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் அவர் என்ன வேலை செய்கிறார்? அதுவும் ஒரு அரசாங்கம் சார்ந்த வேலை தான். அப்போ அந்த வேலைக்கு எதிராக இவங்க நடவடிக்கை எடுத்து இன்றைக்கு
பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்கையே அரசு வாரண்ட் கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால் இது வந்து திட்டமிட்ட ரீதியில் ஒரு அரசியல் பழிவாங்கலாக தான் நாங்கள் பார்க்குறோம். அரசியல் பழிவாங்கல்ன்றது என்பிபி அரசாங்கம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான். அதில் வந்து நாங்கள் இல்லை வேறு ஒன்றோ ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அரசியல் பழிவாங்கல் எங்கே வரைக்கும் போயிருக்குன்னு சொன்னால் நீதிமன்றத்துக்குள்ளேயும் போயிருக்கு. நீதிமன்றம் வரைக்கும் வேண்டிய அரசியல் வேலை செய்துன்றதை தான் நாங்கள் இந்த நேரத்தில் மக்களுக்கு தோல்விச்சு காட்டணும், மக்களுக்கு வெளிப்படையாக காட்டணும். என்னென்னு சொன்னால் நீதிமன்றங்களுக்குள்ளேயும் இந்த அரசாங்கம் தலையிடுதுன்றது தான் உண்மையான விஷயம். இப்போ எந்த ஒரு அடிப்படையிலையும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற அமர்வுகளுக்குள்ளே போயிருக்க அதை க்ரோஸ் பண்ணி அதை எதிர்த்து அது பிழையான ஒரு செயற்பாடு என்று சொல்லி அதை ஓவர்டேக் பண்ணி ஒரு பிடியானையோ ஒரு தண்டனையோ வழங்க இயலாது. இப்போ இது வந்து உண்மையாகவே பாராளுமன்ற அமர்வுகளில் இருந்ததால் தான் அவர் இன்றைக்கு போகலை. இப்போ பாராளுமன்ற அமர்வுகள் நடக்கிற நாட்களில் தான் அவரால் போக முடியலை. சிலதுக்கு அவர் போயிருக்கிறார், சிலதுக்கு சட்டத்தரணி அனுப்பியிருப்பார், இதுக்கும் வந்து சட்டத்தரணி மூலமாக தெரியப்படுத்தி இருக்கிறார். இப்படி இருக்கிற நேரத்தில் பிடியானை ஒன்றை விடுறதுன்றது வந்து இந்த அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் அவருடைய குரலையும் அவர் சம்பந்தமான பிரதிநிதித்துவத்தையும் பாராளுமன்றத்தில் இல்லாமையாக்குவதற்கான முயற்சியை தீவிரமாக இந்த அனுர அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு. இப்போ யோசித்து பாருங்க, நான் பழைய வீடியோக்களில் போட்டிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் இப்போ இருக்கிற எல்லாருக்குமே ஆளுங்கட்சியாக இருக்கலாம் அல்லது போலி தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகளாக இருக்கலாம், இப்போ எல்லாருக்குமே பிரச்சனை அர்ச்சுனா ராமநாதன்ற ஒரு தனி மனிதன் தான். அவரை எப்படியெல்லாம் கொண்டு போய் இருக்கலுமோ எப்படியெல்லாம் அவருடைய அந்த பிரதிநிதித்துவத்தை இல்லாமல் ஆக்கலுமோ அவரை எப்படி வழியில் நடமாட விடாமல் மக்கள் மத்தியில் ஊழல்கள் சம்பந்தமாகவோ அல்லது எது சம்பந்தமாகவும் கதைக்க விடாமல் செய்யலுமோ அதையெல்லாம் மிகவும் திட்டமிட்ட ரீதியில் மிகவும் சாதுரியமாக இந்த அரசாங்கம் வந்து தெளிவாக செய்து கொண்டிருக்கு. அதுக்கு நல்ல உதாரணம் தான் இன்றைக்கு நடந்த இந்த சம்பவம். உண்மையிலேயே ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் என்றவர் வந்து குரல் கொடுத்தது வந்து ஏழை மக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் சம்பந்தமாக தான் அவருடைய குரல் வந்து ஒழிச்சு கொண்டிருக்கு. ஒரு ஊழல்கள் நடக்கிற நேரங்களில் ஊழல்கள் சம்பந்தமான விஷயங்கள் வெளிப்படைக்க நிறைய பேருடைய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்கு. ஆனால் இதில் நிறைய விஷயங்களை நாங்கள் கதைக்கணும், நேரம் இருக்குமென்று எனக்கு தெரியலை. ஒரு குறையின வீடியோவாக அதை போடுறேன். என்னென்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் இருக்கிற எல்லா எதிர்கட்சியில் இருக்கிற முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கணும். அதில் எங்களோட தமிழ் தேசிய அதாவது போலி தமிழ் தேசிய கட்சிகள் யாரும் குரல் கொடுக்கலைன்றது சந்தோஷமான விஷயம். என்னென்னு சொன்னால் திருப்பி இவை குரல் கொடுத்தா இவன் எல்லா விஷயத்துக்கும் அவர் குரல் கொடுக்கணும், இவை செய்கிற கள்ள வேலைகளுக்கும் குரல் கொடுக்கணும். அதால் அவங்க குரல் கொடுக்கவும் மாட்டாங்க. டாக்டர் அது சம்பந்தமாக நாங்கள் அது சம்பந்தமாக கவலைப்பட தேவையில்லை, அது நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க, பாராளுமன்றத்துக்குள்ளே வரைக டாக்டர் அர்ச்சுனா இந்த சஜித் பிரேமதாசா எதிர்கட்சி தலைவருடைய கதிரையிலேருந்து ஒரு முரண்பாடு வரைக நிறைய பேர் விமர்சித்தவ, நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொன்னவர். ஆனால் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் ஒரு விஷயத்தை பதிவு செய்திருந்தவர் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். என்னை எதிர்க்கிற சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களும் என்னை ஏற்றுக்கொள்கிற வகையில் என்னுடைய பாராளுமன்றத்திலிருந்து நான் வெளியே வரைக்கும் எல்லாருமே என்னை மிஸ் பண்ணுவாங்க, எல்லாருமே என்னை தேடுவாங்க, எல்லாருமே என்னை ஆதரிப்பாங்க, எல்லாருமே எனக்காக கதைப்பாங்க என்று சொல்லி ஒரு விஷயத்தை ஏற்கனவே பல தடவைகளில் சொல்லியிருந்தவர். என்னை வெறுக்கிறவர்களும் என்னை நேசிக்கிற ஒரு காலம் பெறும். அந்த நேரத்தில் அர்ச்சுனா ராமநாதன் யாருன்னு உங்களுக்கு விளங்கும் என்று அதுதான் இன்றைக்கு நடக்குது. நான் உங்களுக்கு அதை பதிவு செய்ய விரும்புகிறேன். பாருங்க, I'll bring it the notice of the Honorable Speaker. Honorable Mujibur Rahman, can you second that motion, please? If the honorable member is in parliament, how can a judge issue a warrant to arrest him? I mean, this is a privilege of a member of parliament, no? I think you need to take this up. Yes, okay. Honorable Harshadi Silva, I will inform the Parliament General Secretary to inform this to the Honorable Judge. Yes, Honorable Leader of Opposition. Honorable members, can you point of order? Please sit down.
Garu. Point of order. ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි විශේෂයෙන්ම අර්ජුනා මන්ත්‍රීතුමා පාර්ලිමේන්තු සැසිවාරයට සහභාගී වන අවස්ථාව ඒක එතුමා සතු වරප්‍රසාදයක්. එතුමා මහජනතාවගේ ඡන්දයෙන් බිහි වුණු මහජන මන්ත්‍රීවරයෙක්. එතුමා ජනතා ස්වෛරීත්වය මේ ව්‍යවස්ථාදායක පාර්ලිමේන්තුවේ එතුමා නියෝජිතෙක් මහජන නියෝජිතෙක්. එතුමාගේ රාජකාරිය ක්‍රියාත්මක කරන්නට කිසිම ආයතනයකට බහදා පමුණුවන්න. Honorable leaders of the, I will get the Parliament Secretary General. Yes, I'm talking to you. I will get the Parliament Secretary General to confirm with the courts. Can you all sit down, please? Yes, yeah, Honorable Leader of the Opposition. අරු නියෝජ්‍ය කතානායකතුමනි එතුමා ජනතා ඡන්දෙන් පත්තුණු මහජන නියෝජිතයෙක් හැටියට එතුමා මේ පාර්ලිමේන්තුවේ කරන රාජකාරියට කුමන කෙනෙකුටවත් බාධා කරන්නද? ඒක එතුමාගේ අපි සියලු දෙනාගේ වරප්‍රසාද කඩවීමක්. ඒ නිසා වහම ඔබතුමා තීන්දුවක් දෙන්න. ඒකේ මේ කතානායකගෙන් අහන්න දෙයක් නෙමෙයි. ඔබතුමා තීන්දුවක් දෙන්න මේ සභාව තුල. අර්ජුන මන්ත්‍රීතුමාගේ වරප්‍රසාද කඩවලා තිබෙනවා. ඒ පිළිබඳව තීන්දුවක් ලබා දෙන්න. Honorable Archana Ramanathan, I'm talking to you. Honorable Archana Ramanathan, have you informed the courts of your presence here today? I have sent my lawyer. I have sent the proceeding of this house. It has been shown to the judge that the proceeding is there and my speaker list was there. Still, I was provided warrants. What could I do? I was here since 9 o'clock. Okay, Honorable Archana Ramanathan, in that case, a discretion of the Honorable Judge. So, இப்போ எங்களுக்கு விளங்கி இருக்கும் என்னன்னு சொன்னால் ஒரு பாராளுமன்றத்தில் இருக்கிற எதிர்க்கட்சிகளே சேர்ந்து இல்லை இவருக்கு இழைக்கப்பட்டது அநீதி என்று சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் வந்து சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய மனதிலையும் இடம் பிடித்திருக்கிறார் என்றதான் உண்மையான விஷயம். மற்றது அதை விட ஒரு காலத்தில் இந்த எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட எல்லாருமே அவருக்கு கதைக்கிறதுக்கு கூட நேரம் கொடுக்காம கதைக்கிறதுக்கு கூட அவரை விடாமல் அவர் எதிர்கட்சியாக ஆளுங்கட்சி ஒரு பக்கத்தால் புறக்கணிக்க எதிர்கட்சி ஒரு பக்கத்தால் புறக்கணிக்க ஆளுங்கட்சி பிளாக்மெயில் பண்ண நீங்கள் பேசாமல் எங்கட கட்சியோட இணையுங்கன்னு சொல்லி அதுக்கும் ஒத்துக்கொள்ளாமல் நின்று தனியாக போராடி கிடைச்ச ஒரு வெற்றி தான் இது. இப்போ இவருடைய கைதுன்றது வந்து அல்லது இவருடைய பிடியானைன்றது வந்து ஒரு பழிவாங்கலாக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு விஷயம் எங்களுக்கு வெளிப்படுது. அவர் அடிக்கடி சொல்லுவார் நான் வென்று கனகாலம்னு சொல்லி. உண்மையாகவே அது ஒரு பெரிய வெற்றி தான். இன்றைக்கு எல்லாருமே அவருக்கு இழைக்கப்படுறது அநீதி அவரோட குரலை இந்த அரசாங்கம் நசுக்க முற்படுதுன்றதை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. எங்கட சில அறப்படித்த கேஸுகள் கதைக்கிறத நாங்கள் கணக்கெடுக்கலாது. அது வந்து என்ன சொல்கிறது, அதை வந்து நாங்கள் பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கு இரவு கதைப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிச்சு போட்டு கதைப்பினோம். அதுகளையெல்லாம் நான் கணக்கெடுக்க தேவையில்லை. வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் கைது செய்யப்பட மாட்டார் என்று நான் நம்புகிறேன். அவருடைய இந்த பிடியானை சம்பந்தமான வழக்கு அவர் போய் அதுக்கு முகம் கொடுப்பார் என்று நினைக்கிறேன். திங்கட்கிழமை அப்படி அவர் போய் அதை முகம் கொடுப்பார். அப்படி கைது செய்தால் அது அரசாங்கத்தின் திட்டமிட்ட சதி என்றது வந்து உலகத்துக்கே தெரியும், இலங்கை ஃபுல்லாகவே தெரியும். இன்றைக்கு இவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர்களும் குரல் கொடுக்கணும்னு சொன்னால் அவை எல்லாருமே சட்டத்தை மதிக்காமல் குரல் கொடுக்கறதுக்கு இல்லை, அவை எல்லாம் சட்டம் விளங்கி தான் கதைக்கணும். அப்போ சில எங்கட சட்ட மேதைகள் வந்து கதைக்கிறதுகளை நாங்கள் உண்மையாகவே ஆகப்படித்தார்கள். அதனால் நாங்கள் அதை பற்றி கதைக்க தேவையில்லை. உண்மையிலே நாங்கள் சிந்திக்கணும். இந்த வழக்கின்ற அவ்வளவு பெரிய ஒரு வழக்கா அல்லது ஒரு களவெடுத்த வழக்கா அல்லது வங்கி கொள்ளையடித்த வழக்கா அல்லது பெரிய பாரதூரமான வழக்கா அல்லது ஒரு வைத்தியசாலையில் ஊழல் செய்த வழக்கா என்று கேட்டால் இல்லை. ஒரு சாதாரணமாக வாகனத்தை ரோட்டில் நிறுத்தினது, அது வாகனமும் பழுதடைஞ்ச நிலையில் இருந்தது. அதே நேரத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போயிட்டு வரைக்க அதில் நிப்பாட்டி போட்டு அவர் உடனே எடுத்துட்டார். எடுக்கிற நேரம் ஒரு போலீஸ்காரரோட நடந்த ஒரு வாய்த்தர்க்கம், அவ்வளோதான். போலீஸ்காரரை சுட்டு புதைச்சவங்களே நடமாடித்துருக்காங்க, அதுக்கே ஒரு ஆக்ஷன் எடுக்கல அது அரசாங்கம். எத்தனையோ மனித கொலைகளை செய்தவர்களே விட்டுட்டு இருக்கிற அரசாங்கம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் இருக்க இப்படி ஒரு பிடியானையை நீதிமன்றத்துக்குள்ளே அவன் தலைகிட்ட பயன்படுத்தி செய்கிறதுன்றது வந்து இனி வருகிற வழக்குகளில் இவங்க செய்ய போகிற அநீதிகளுக்கு இது ஒரு நல்ல உதாரணம்.
நீதி இலங்கையில் நீதிமன்றங்கள் சரியாக வேலை செய்யுதுன்னு கேட்டால் என்ன பொறுத்தளவிலே இல்லை, அதுக்குள்ளே அரசியல் பூந்து விளையாடுறதுதான் உண்மை. நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.